ஃபுல் பாடி செக்கப் அல்லது மாஸ்டர் செக்கப் அல்லது ஹெல்த் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னா என்ன? எதுக்காக ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும்? யாருக்கு இது அவசியம், யாருக்கு இது தேவையே இல்லை? அதிகம் செலவாகுமா? இந்த ஃபுல் பாடி செக்கப் எப்போது பண்ணிக்கணும்? எந்தெந்த பரிசோதனைகள் அவசியம் செய்யணும்? இந்த ஃபுல் பாடி செக்கப் எங்கே பண்ணிக்கலாம்? இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபுல் பாடி செக்கப் அல்லது மாஸ்டர் செக்கப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நமக்கு வரக்கூடிய நோய்களை தொற்று நோய்கள் அல்லது தொற்றா நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்க முடியும். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், கல்லீரல் பிரச்சனைகள், உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் இதில் அடங்கும். இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்ப நிலையில் நமக்கு வெளியே தெரியாது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதா அல்லது ஏதாவது நோய் ஆரம்ப நிலையில் இருக்குதா, எந்த உறுப்பில் என்ன பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபுல் பாடி செக்கப். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறமா செய்கிறது ட்ரீட்மெண்ட், நோய் வராமல் தவிர்க்க செய்ய வேண்டியது ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறதே இல்லை. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணம். இதனால முன்கூட்டியே பல நோய்களுடைய அறிகுறிகள் இவர்களுக்கு தெரியாமலேயே போயிடுது. சில பேர் அறிகுறிகள் தெரிந்தாலும் அதை கண்டுக்கிறது இல்லை. இந்த நோய் நல்ல முற்றிய பின்பு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு பல லட்சங்களை செலவழித்தும் பலன் கிடைக்காம போறதும் உண்டு. ஃபுல் பாடி செக்கப் நம்ம செஞ்சுக்கும் போது நோயுடைய ஆரம்பத்திலேயே அதை கண்டறிஞ்சு அதற்கு தகுந்தா போல நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து அந்த நோய் வருவதை நம்ம தவிர்க்க முடியும். இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், மார்பகம், பெண்களுக்கு கர்ப்பப்பை போன்ற உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களை இதன் மூலம் முன்கூட்டியே கண்டறிஞ்சிட முடியும். ஏற்கனவே சில நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோயுடைய தன்மையையும் அறிந்து அதற்கு ஏற்றா போல சிகிச்சையை மாற்றி அமைத்து உங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு தர முடியும். இதுவே சர்க்கரை நோயின் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதன் மூலம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க சரியான உணவு முறை, உடற்பயிற்சிகளெல்லாம் கடைபிடிச்சு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் அல்லது அதை கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும். புற்றுநோய் மாதிரியான நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுனால அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்க முடியும். ஏற்கனவே புற்றுநோய் இருந்தாலும் உடலில் உள்ள மற்ற உறுப்புகளுக்கு பரவுவதையும் நம்ம தடுக்க முடியும். யாரெல்லாம் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும், யாருக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஃபுல் பாடி செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா சர்க்கரை வியாதியுடைய பாதிப்புகள் எதுக்குமே அறிகுறிகள் கிடையாது. நம்முடைய உள்ளுறுப்புகளில் 90% பாதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு இது தெரிய வரும். இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி இந்த ஃபுல் பாடி செக்கப் தான். அடுத்ததா உங்களுடைய அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, இப்படி நெருங்கிய சொந்தங்களில் யாருக்காவது உயர் ரத்த அழுத்தம், நீரழிவு நோய், மாரடைப்பு, இரத்த புற்றுநோய், பிறவி கோளாறுகள் இப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க 20 வயதில் ஒரு முறை ஹெல்த் ஸ்கிரீனிங் டெஸ்ட் செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா டாக்டருடைய கன்சல்டேஷன் படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை மறுபடியும் பண்ணிக்கலாம். புகைப்பிடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் இந்த உடற்பரிசோதனை பண்ணிக்கணும். சிறு வயதில் ஆரோக்கியமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முழு உடற்பரிசோதனை அவசியம் இல்லாதது. முன்னாலெல்லாம் 40 வயதுக்கு மேலே தான் வியாதிகள் வரும். ஆனால் இப்போ காலம் மாறிக்கொண்டே வருது. இப்போல்லாம் சிறு குழந்தைகளுக்கு கூட டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது. சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும்னா அதிகமாக செலவாகுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இந்த ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முதலீடாக எடுத்துக்கோங்க. முன்னாலேயே உடல் நலத்தை கவனிக்காமல் விட்டுட்டு பின்னால் பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா பண கஷ்டம், மன கஷ்டம், வலி, வேதனை இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதலே ஃபுல் பாடி செக்கப் செஞ்சுக்கிறது மிக குறைந்த செலவு தான் அப்படின்னு சொல்லணும். ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு போனாலே நிறைய இடங்களில் வெவ்வேறு டெஸ்ட்டுகளை சொல்லி பேக்கேஜஸாக வச்சுருப்பாங்க. சார்ஜஸும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பயோமெடிக்கல் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சிலர் நினைப்பாங்க பக்காவாக இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே ஹையர் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இது தேவையே இல்லை. ஒவ்வொரு இடத்துலும் வெவ்வேறு பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. இதில் எது நமக்கு அவசியமானது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உடலுக்கு பேசிக்காக என்னென்ன டெஸ்ட் தேவையோ அதை முதல்ல செய்யலாம். எல்லா இடத்துலும் குறிப்பிட்ட 5 பேசிக் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க, பிளட் சுகர் லெவல் செக் பண்ணிக்கோங்க, ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டுகள் எடுக்கும்போதே இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரிந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையோடு தொடர்புடைய மற்ற டெஸ்ட்டுகளை நீங்கள் எடுத்தால் போதுமானது. இது இல்லாமல் தேவையில்லாத டெஸ்ட்டுகள் எடுத்து பணத்தை வீணாக செலவழிக்க வேண்டியதும் இல்லை. எவ்வளவு கால இடைவெளியில் இந்த ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 30 வயதுக்கு மேற்பட்டவங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் 40 வயசை கடந்ததுக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாம்.
இதுவே உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை சுகர் லெவல், HbA1c இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வருஷந்தோறும் யூரின் மைக்ரோ அல்பமின் டெஸ்ட்டும், ஐ செக்கப், கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், இசிஜி, எக்கோ இதெல்லாம் செஞ்சுக்கிறது அவசியமான ஒன்று. ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். எங்கே பண்ணலாம், எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம், பண்ணுறவங்க ஜெனுவனாக இருப்பாங்களா, காசு நிறைய செலவாயிடுமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரலாம். கூடிய மட்டும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். அப்போதான் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டை பற்றிய அந்தந்த குறிப்பிட்ட சிறப்பு மருத்துவருடைய ஆலோசனையும் நமக்கு கிடைக்கும். நான் ரீசெண்டாக வானகரத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்கப் பண்ண போயிருந்தேன். இவ்வளோ நாளாக வானகரத்தில் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல் பாடி செக்கப் போனால் நிறைய செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி நான் நினச்சது தவறு. நல்ல ஸ்பேசியஸான இடம், முந்தின நாளே புக் பண்ணும்போது என்னென்ன டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திட்டாங்க. அடுத்த நாள் போன உடனே வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய கவுண்டர்ஸ் இருக்கிறதுனால வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்த டெஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. எல்லாமே ஹைஜீனாக இருக்குது. வழக்கமாக வெளியில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். வானகரத்தில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி செக்கப் பண்ண போகும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே கொடுக்கறதுனால இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி வெயிட் பண்ணுறதுக்கும் இடவசதியும் நல்லா இருக்கு. இதை விட வானகரத்தில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்கும் தனித்தனியான அந்தந்த துறையை சார்ந்த டாக்டர்ஸ் இருக்கிறதுனால செக்கப்பும் சரி, அதை பற்றிய கன்சல்டேஷனும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கு. அஃபோர்டபுளான சார்ஜஸாகவும் இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் பார்த்து சரியான இடத்துல மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. பட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி, எல்லா துறையிலும் உள்ள டாக்டர் இருக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் முழு உடல் பரிசோதனை பண்ணுறது வீண் செலவு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.